வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் ஏதோ ஒரு சின்ன பொருளோ ஏதோ ஒரு மனிதர்களோ நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இல்லை இன்னும் நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த சூழ்நிலையிலேருந்து கடந்துட்டு போகிறதுக்கு உதவியாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மன்னர் வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டே இருந்தார். ஒரு குகையில் போய் இருக்கும்போது ஒரு சிலந்தி தொடர்ந்து ஒரு வலையை பின்னிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இல்லை நம்ம இந்த சிலந்தி மாதிரி நம்மளும் முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் போரிட்டு வெற்றி பெற்றாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, வாரணமாயிரம் படம் பார்த்துருப்போம். அதில் அந்த சூர்யா வந்து அந்த மேக்னா அவங்க இறந்து போனவொடனே உடஞ்சி அழுவார் ஏர்போர்ட்டில். இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்தில் யாரோ ஒரு முன்பின் தெரியாத ஒரு மனுஷன் வந்து இல்லை உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு. அந்த சிலந்தி மாதிரியோ அந்த ஏதோ ஒரு தெரியாத முகம் மாதிரியோ இப்போ நம்ம பேச போகிற கதையிலையும் ஒரு ஓவியர் ஒரு பெண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு உந்துதலாக ஒரு சக்தி இருக்குது. அது என்னங்கிறது தான் நம்ம அந்த கதையில் கேட்க போகிறோம். ஓ ஹென்றி அவர்கள் எழுதிய த லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிற கதை தான் அது. 1907 வெளியிடப்பட்ட கதை. உலகமே கொண்டாடி தீர்த்த ஒரு எழுத்தாளர் கொண்டாடி தீர்த்த ஒரு கதை. அதை தான் பேச போகிறோம். வாங்க கதை பேசலாம். இந்த கதை எங்கே ஆரம்பமாகுதுன்னா, ஷூ அண்ட் ஜான்சி அப்படிங்கிற ரெண்டு ஓவியர், ரெண்டு பெண். அவங்க வந்து நியூயார்க் மாநிலத்தில் ஒரு கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஓவியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது. ஜான்சிக்கு என்ன கனவுனா, இட்டாலி நகரத்தில் இருக்கிற பே ஆஃப் நாப்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த கடற்கரையை வந்து தத்ரூபமாக வரையணும் அப்படிங்கிறது அவரோட வாழ்நாள் லட்சியம். அதே மாதிரி ஷூக்கும் ஒரு மாஸ்டர் பீஸ் வரையணும் அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் கனவு. இந்த மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வசதியான வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு கலைஞன் என்னெல்லாம் கஷ்டப்படுவானோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தெருவில் இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, நிறைய ஓவியர்கள் இருக்கிற தெரு அது. அந்த தெருவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சாதாரண தெரு மாதிரி இருக்காது, ஒரு ரம்மியமான ரொம்ப அழகான தெருவாக இருக்கும். அந்த தெரு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஓவியர் வந்து கடனாக ஒரு ப்ரஷ் வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிற சமயத்தில் அந்த கடைக்காரன் துரத்திட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஓவியன் அவனால் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அவ்வளவு சிக்கலான தெருவாக இருக்கும். அந்த இருக்கிற ஓவியர்களும் எப்படி இருப்பாங்க, அவ்வளோ ஒரு ஏழ்மை நிலையில தான் இருப்பாங்க. வாங்கின ப்ரஷ்ஷு கூட காசு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தெருவில் தான் ஷூ அண்ட் ஜான்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை மிக கடினமான வாழ்க்கை இல்லைனாலும் ஓரளவு வாழ்ந்துக்கிட்டு ஒரு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சந்தோஷமாக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது. என்னன்னா, நிமோனியா காய்ச்சல் வந்து அவங்க ஊரில் வந்து பரவ ஆரம்பிக்குது. அந்த நிமோனியா காய்ச்சலில் நிறைய பேர் செத்தும் போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, ஜான்சிக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துடுது. நிமோனியா காய்ச்சல் வந்து அவள் படுத்த படுக்கையாக இருக்கா. அந்த காலகட்டத்தில் வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து ஒரு கொடுமையான நோய். அப்போ ஜான்சி படுத்த படுக்கையாக இருக்கும்போது டாக்டர் வந்து பார்க்குறாரு, ஜான்சி வந்து அவ்வளோ மோசமான காய்ச்சல் இல்லை அவளுக்கு. ஆனால் அவளுக்கு என்ன பிரச்சனைனா, அவள் மனசளவில் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஷூட்ட சொல்றாரு. ஸோ ஜான்சிட்ட போய் ஷூ பேசுறா, என்ன ஆச்சு ஜான்சி அப்படின்னா, அவளோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அவள் மனநிலை எப்படி இருக்குன்னா, அவ்வளோ அந்த நிமோனியா காய்ச்சல்லேருந்து நம்ம தப்பிக்க மாட்டோம், நம்ம தப்பிச்சு நம்ம திரும்ப மீண்டு வந்து நம்ம ஒரு ஓவியராக நம்ம தொடர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே ஜான்சி இருக்கா. ஷூ எவ்வளவோ பேசி பார்க்குறா, இல்லை இது ஒரு நிமோனியா காய்ச்சல் வந்து ஒரு சாதாரண காய்ச்சல் தான், நீ சரியாயிருவா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா. ஜான்சி கேட்குற நிலைமையில் இல்லை. உன்னை ஷூக்கு வந்து ஜான்சியை தனியாக விட்டு போக மனசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு பவுலில் ஒரு சூப் ரெடி பண்ணிட்டு அவள் பக்கத்துலேயே அந்த சூப்பை வச்சுட்டு அங்கேயே உட்காந்து அவளுக்கு தேவையான அந்த படங்கள் வரைகிறது வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்பவும் ஜான்சி வந்து அப்படியே ஒரு மனம் தளர்ந்து போய் தான் இருக்கா. அப்படியே ஒரு நாட்கள் 1-2 நாட்கள் போகுது. மீண்டும் ஒரு நாள் ஜான்சிட்ட ஷூ பேசுகிறா. ஜான்சி அப்பவும் எப்படி பேசுகிறான்னா, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிறா. ஷூ வந்து அவளை எப்படியாவது அந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிற அந்த கட்டத்துல இருந்து அவளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜான்சியை வந்து எளிமையாக குணப்படுத்திடலாம், பிரச்சனை அவன் மனசு தான், அவன் மனசு சரி பண்ணா மட்டும்தான் இந்த நிலைமையில இருந்து அவளை என்னால் காப்பாற்ற முடியும், அவன் மனசை சரி பண்றதுக்கு நீ பேசு அப்படிங்கிறா. அப்போ ஷூ என்னென்னமோ பேசுறா, உனக்கு அந்த மாஸ்டர் பீஸ் வரைகிற ஆசை இருக்குல்ல, அதை ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி என்னென்னமோ பேசுறா. பட் ஜான்சி வந்து கேட்குற மனநிலையில இல்லை. அப்போ திரும்பியும் அன்னைக்கு ஒரு நாள் பேசுறதுக்கு போறா ஷூ வந்து ஜான்சியோட ரூம்குள்ள. ஜான்சி, இந்த மாதிரி நீ வந்து இப்படி இருக்காத, நீ மீண்டு வரணும்,
நீ இல்லைன்னா எனக்கும் இந்த ரூம்ல இருக்கிறதுக்கே விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல ஒரே ரூம்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க, ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அப்போ திரும்ப திரும்ப சூ எவ்வளவோ பேசி பார்க்குறா. ஜான்சி வந்து அமைதியாவே இருக்கா. ஜான்சி கிட்ட போய் சூ பேச போறா. ஜான்சி வந்து 13 13 13ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இவளுக்கு எதுக்கு அந்த நம்பர் சொல்றான்னு புரியல. சூ வந்து தொடர்ந்து அவளை மோட்டிவேட் பண்ணணுங்கிறக்காண்டியே சூ பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ 12 12 12ங்கிறா. அதுக்கடுத்து 11ங்கிறா, 10ங்கிறா. உடனே சூக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஜான்சி என்ன நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அவன் எப்படி இருக்கான்னா, ஒரு பெட்ல படுத்துட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு எதிர ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலை வெறிச்சு பார்த்துக்கிட்டு நம்பர் எண்ணிக்கிட்டே இருக்கிறா. என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு ஜான்சி சொல்றா, சூ அங்க ஒரு ஜன்னல் தெரியுது பாத்தியா, அந்த ஜன்னலுக்கு வெளியே பக்கத்து வீட்டு சுவர் இருக்குல்ல, அந்த சுவர்ல பாரு ஐவி கொடி ஒரு படருது. ஐவிங்கிறது நம்ம ஊர்ல அந்த மணி பிளான்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செடி. அப்போ அந்த கொடி படருது பாத்தியா, அந்த கொடியில இலைகள் எல்லாம் பாரு அப்படின்னா. ஜான்சி சூ திரும்பி பார்க்குறா, அங்க ஒரு கொடி வந்து சுவர்ல படர்ந்து இருக்கு. அப்போ அதுல நான் அந்த பெட்ல படுக்கும்போது 13 இலை இருந்துச்சு, இப்போ அந்த இலை ஒவ்வொன்றா உதிர்ந்துகிட்டே வருது, இப்போ 10 இலை தான் இருக்கு அப்படிங்கிறா. பேசும்போது அடுத்த இலை உதிர்ந்துருது 9 அப்படிங்கிறா ஜான்சி. இப்போ எதுக்கு அதை நீ எண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சூ கேட்குறா. அப்போ ஜான்சி சொல்றா, என்னைக்கு அந்த கொடியில கடைசி இலை உதிருதோ அன்னைக்கு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு ஜான்சி சொல்றா. ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை கேட்டோடனே சூக்கு அப்படி மனசெல்லாம் உடஞ்சு போயிருது. என்ன பேசுற, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நிமோனியா காய்ச்சல் வந்து வயசானவங்க தான் சாவாங்க, நீ வந்து சின்ன பொண்ணு தான், உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ எப்படினாலும் மீண்டு வந்துருவ அப்படின்னு சொல்லி அவள் மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்றா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜான்சி என்ன சொல்றான்னா 8 7 அப்படிங்கிற. ஏன்னா அங்கே இலை காற்று அடிக்க அடிக்க இலை உதிர்ந்துக்கிட்டே இருக்கு. அவளுக்கு மனசே கேட்கல. நீ படுத்து தூங்கு, டாக்டர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டு தூங்கு, எனக்கு கொஞ்சம் படம் வரைய வேண்டியிருக்கு, நான் படம் வரைஞ்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மருந்தை கொடுத்துட்டு சூ வெளியே போயிடுறா. ஏன்னா சூக்கு அடுத்த நாள் ஒரு படம் வரைஞ்சு கொடுக்கணும், அதை வரைகிறதுக்காக போய் உட்கார்றா. அப்போ தான் அவளுக்கு வந்து வரைகிறதுக்கு ஒரு மாடல் தேவைப்படுது. இப்போ யாரை கூப்பிடலான்னு பார்க்க அப்போ நினைக்கும் போது அவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவங்க அப்பார்ட்மெண்ட்ல கீழே இருக்கிற பெகர்மனோட ஞாபகத்துக்கு வருது. சரி பெகர்மனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெகர்மனை போய் பார்க்குறா. பெகர்மன் உள்ள போறா. அவர் வழக்கம் போல குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு. இந்த பெகர்மன் யாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். அவரும் ஒரு ஓவியர் தான். அவர் வந்து அவருக்கு வந்து கனவு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ், அவர் வாழ்க்கையில எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸை வரைஞ்சிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன மாஸ்டர் பீஸ்னே அவருக்கு தெரியாது. எதை அவர் வரையணும்னு அவருக்கு ஒரு எண்ணமே கிடையாது. அவர் ஒரு தோல்வி அடைந்த ஓவியர். அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அவர் அப்படிதான் பார்ப்பாங்க. எப்பவும் குடிப்பாரு, குடிச்சிட்டு அங்கங்க படுத்து கிடப்பாரு. அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி மற்ற ஓவியர்கள்லாம் வரைகிறதுக்கு மாடலா போய் உட்காருவார். அதுல சில காசு கிடைக்கும் இல்லையா, அந்த காசை வச்சு அவர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்படிதான் பெகர்மனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தோல்வி அடைந்த ஓவியர். அவர் என்னைக்குமே அவர் வாழ்க்கையில அவர் மாஸ்டர் பீஸை வரையவே மாட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். பெகர்மனுக்கே கூட தெரியும் அவரால் அவர் மாஸ்டர் பீஸை வரைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெகர்மனை தேடி தான் இவ போறா. அவரை திரும்பி குடிச்சிட்டு தான் கிடக்குறாரு. அவரை எழுப்பி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஓவியம் வரையணும், நீங்க வாங்க அப்படிங்கிற. அப்போ பெகர்மன் மேலே போறாரு. மேலே போகும்போது ஜான்சியை பத்தி கேட்குறாரு. ஜான்சிக்கு இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஏன்னா அவருக்கு தெரியும் நிமோனியா காய்ச்சல் ஜான்சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பெகர்மன் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர், ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கனால ஒரு கார்டியன் மாதிரி, ஒரு அட்வைசர் மாதிரி அவங்களுக்கு. அப்போ ஜான்சிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சூட்டை கேட்குறாரு. சூ சொல்றா, ஜான்சிக்கு இன்னும் உடல்நிலை அவ்வளோ ஒன்றும் சரியாகலை, உடல்நிலையை தாண்டி அவ மனநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாதிரி அந்த இலையை வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜான்சி என்னெல்லாம் சொன்னாலோ அதையெல்லாம் பெகர்மன்ட்ட சொல்றா. பெகர்மன் அவ பழச்சுக்குவாணி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஓவியம் வரைகிறாரு. வரைஞ்சிட்டு அந்த மாடலாக உட்கார்றாரு. கீழே போய் வழக்கம் போல குடிச்சிட்டு படுத்துறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஜான்சி எந்திரிச்சு பார்க்க போறா சூ. அங்கே ஒரு 2 இலை தான் இருக்கு. அப்போ ஜான்சி சொல்றா சூட்ட, சூ பாத்தியா அங்கே 2 இலை தான் இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் காற்று அதிகமாக தானே இருக்கு, இந்த 2 இலை எப்படியாவது இன்னைக்கு உதிர்ந்துச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறா. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போதே சூக்கு வந்து பயம், அந்த இலை ஒருவேளை உதிர்ந்துருக்குமோன்ட்டு வேகமாக ஓடி போய் ஜன்னல் கதவை திறக்கிறா. 2 இலையில ஒரு இலை உதிர்ந்துருது, ஒரே ஒரு இலை மட்டும்தான் இருக்குது. அப்போ ஜான்சியை பார்க்குறா. ஜான்சி சொல்றா சூவை பார்த்து, என்ன அந்த ஒரு இலை மட்டும் இருக்குதுன்னு பார்க்குறியா, அந்த ஒரு இலை கண்டிப்பாக இன்னைக்கு உதிர்ந்துரும், நாளைக்கு காலையில் நான் செத்து போயிடுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற நாளோட பனிப்பொழிவு அதிகமாக இருக்கு, ஈரப்பதம் அதிகமாக இருக்கு, காற்று அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அந்த இலை உதிர்ந்துரும், நான் நாளைக்கு காலையில் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறா. அப்படி சூக்கெல்லாம் அப்படி உடஞ்சு அழனும் போல இருக்குது. ஏன்னா ஜான்சி வந்து ஒரு சக ஓவியர் மட்டும் கிடையாது, அவளுக்கு ஒரு தோழி, ஒரு நெருங்கிய தோழி. ஏன்னா அவர்களுக்கு வேற உறவுகளே கிடையாது ரெண்டு பேருக்கும் சூக்கு ஜான்சி, ஜான்சிக்கு சூ. அப்படிப்பட்ட ஒரு உறவை நான் இழந்துருவனோ அப்படின்னு சூக்கு பயம்.
திரும்பியும் என்னென்னமோ பேசி பார்க்குறா, அவள்கிட்ட ஏதாவது பேசலான்ட்டு. ஜான்சி எதையுமே கேட்கல. 1 1 1 1 1 அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு அந்த இலையே பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ அன்னைக்கு அவளுக்கான பணிகளெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே வேகமா போய் அந்த ஜன்னலாம் திறந்து பார்க்குறா. அந்த இலை, அந்த ஒரு இலை அப்படி இருக்கு. சூக்கு வந்து ஒரு பெரும் மனம் நிம்மதியா இருக்கு. ஜான்சியை திரும்பி பார்க்குறா. ஜான்சிக்கும் ஆச்சரியமா இருக்கு, அந்த ஒரு இலை எப்படி உதிராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜான்சி சொல்றா, அந்த இலையை நல்லா கவனிச்சு பாரு, அதோட காம்பு வந்து பழுப்பு நிறமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கண்டிப்பா இன்னைக்கு உதிர்ந்துரும், நாளை காலையில நான் செத்து போயிருவேன் அப்படிங்கிறா. அப்போ திரும்பியும் அன்றைய பொழுது போகுது. அடுத்த நாள் காலையில வேமா எந்திரிச்சு ஓடி வரா. அங்க பாக்குறா, அந்த இலை உதிரவே இல்லை. அப்போ ஜான்சி பாக்குறா, இலை உதிரவே இல்லை. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒரு இலை அவ்வளோ பனி அடிக்குது, அவ்வளோ காத்து அடிக்குது, அந்த ஒரு இலை மட்டும் எப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கு, அதுக்கு மட்டும் எப்படி உயிர் போகவே இல்லை, அதுக்கான மரணம் வரவே இல்லையே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு ஜான்சிக்கு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறா, அந்த இலையே வாழும்போது நான் ஏன் வாழக்கூடாது? அந்த இலை வந்து எனக்கு அதை தான் சொல்லுது, உனக்கான முடிவு இல்லை, இது இன்னும் உன் வாழ்க்கை தொடரப்போகுது, நீ வாழணுங்கிறத அந்த இலை எனக்கு சொல்லுதோ ஒரு வேளை அப்படின்னு சூட்ட சொல்றா. சூக்கு வந்து அவ்வளோ மன நிம்மதியா இருக்கு. ஆமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. நான் கண்டிப்பா வாழ்வேன் நான் சாக மாட்டேன், நான் அந்த என்னோட மாஸ்டர் பீஸான அந்த பே ஆஃப் நாப்பில் வந்து வரையாம நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படி சூக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கரெக்டாக அப்போ டாக்டர் வருவார். டாக்டர் வந்தோடனே இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஜான்சிக்கு ஓரளவு சரியாயிருச்சு, அவள் கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவா அப்படிங்கிறா. அப்போ மற்ற பேஷண்ட்ஸ்லாம் நிமோனியா காய்ச்சல் எப்படி ஊர்லலாம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஓரளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவார். ஓரளவு ஊர்லலாம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பேஷண்ட்ஸோட எண்ணிக்கையுமே கம்மியாயிட்டே வருது. ஆனால் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இருக்காருல்ல பெகர்மனு, அவருக்கு நிமோனியா காய்ச்சல், எங்கேயும் போய் குடிச்சிட்டு நைட்டு பனியில் போய் விழுந்தாரான்னு தெரில, அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் ஐயோ பாவம் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. 3 நாள் கழிச்சு நான் வரேன் அப்படின்பா. இப்போ ஜான்சி வந்து 3 நாள்ல நல்லா தேறிடுவா. ஏன்னா மனசளவில் தானே அவளுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவளுக்கு காய்ச்சல் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான காய்ச்சல் இல்லை, வலிமையான காய்ச்சல் அவள் மேலே இல்லை. அப்போ 3 நாள் கழிச்சு டாக்டர் வராரு, ரொம்ப தெளிவாக இருக்கா, உட்காந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா ஜான்சி. அப்போ வராரு, டாக்டருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ஜான்சியை காப்பாத்திட்டு. அப்போ ஜான்சி இனிமே அவளுக்கு மருந்துலாம் வேண்டாம், அவ நல்லா ஆயிட்டா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. இப்போ கேட்கிறா, பெகர்மன் எப்படி இருக்காரு இப்போ அப்படின்னு கேட்கிறா. பெகர்மன் இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு, ஏன்னா அவர் வயசுக்கு அந்த நிமோனியா காய்ச்சல் அவரால் தாங்கிக்க முடியல, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வருத்தம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக அவர் கூடயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவர் முகத்தை தினமும் பார்க்குறோம், அவர் இவங்களுக்கு ஒரு கார்டியன், ஒரு ஃபாதர் மாதிரினே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத வந்து மனசு கேட்கல. அப்போ நான் படம் வரைஞ்சா கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு ஜான்சி அவள் படம் வரைகிறதுக்காக உட்காரும் போது தான் அங்கே பார்க்குறா, அந்த கடைசி இலை இருக்குல்ல, அந்த இலை இன்னும் உதிரவே இல்லை. அப்போ ஜான்சி அதையே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஜான்சி வந்து சூவை கூப்பிட்றா, இங்கே வா அப்படின்ட்டு. அந்த இலையை பார்த்தியா, அந்த இலை இன்னும் உதிரவே இல்லை, இவ்வளோ நாள் ஆச்சு அந்த இலை உதிரவே இல்லை அப்படின்ட்டு. ஆமாம் உதிரலை அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜான்சி திரும்ப சொல்கிறா, அந்த இலையை நீ நல்லா கவனிச்சு பாரு, அந்த இலை காற்றுல ஆடவே மாட்டேங்குது, அசையாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே சொல்கிறா ஜான்சியை பார்த்து, ஜான்சி உனக்கு இன்னும் புரியலையா, அது இலையே கிடையாது அப்படிங்கிறா. உடனே ஜான்சி ஆச்சரியமாக சூவை பார்க்குறா. ஜான்சி அந்த இலை நீ என்னைக்கு வந்து அந்த இலை உதிர்ந்தா நான் செத்து போயிருவேன்னு சொன்னல, அந்த கடைசி இலையா தொங்கிட்டு இருந்துச்சுல்ல, அன்னைக்கு நைட்டே அந்த இலை உதிர்ந்து போச்சு. இவ்வளோ நாள் நீ அங்கே ஒரு இலை தொங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறல்ல, அது என்ன தெரியுமா, பெகர்மனோட மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறா. ஜான்சி அப்படியே ஆச்சரியமா சூவை திரும்பி பார்க்குறா. என்ன சொல்ற, எனக்கு புரியல அப்படிங்கிறா. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத நான் பெகர்மன்ட்ட சொன்னேன், நீ அந்த கடைசி இலையில தான் உன்னோட உயிர் இருக்குதுங்கிறத நான் பெகர்மன்ட்ட சொன்னேன். அன்னைக்கு பெகர்மன் என்ன பண்ணாரு தெரியுமா, அன்னைக்கு பயங்கரமா பனி அடிச்சிச்சு, பயங்கரமா காத்து அடிச்சிச்சு. நைட்டு அவர் வீட்டில் இருக்க ஏணியையும் பெட்டர் மாஸ் லைட்டையும் தூக்கிட்டு போய் அந்த இலையை பார்த்தாரு, அந்த இலை உதிர்ந்து போச்சு. யார் சொல்லையும் கேட்காம அந்த சுவரில் அந்த ஏணியை போட்டு அந்த இலையை அவர் தான் வரைஞ்சாரு. இவ்வளவு நாள் நீ பார்த்துக்கிட்டு இருந்தது பெகர்மனோட ஓவியம். அந்த இலையை வரைஞ்சிட்டு அவர் கீழே வந்து நிம்மதியா பாக்குறாரு, அந்த இலையில அந்த பழுப்பு நிறம் தெரியுதுன்னு சொன்ன பாத்தியா, அது கூட பெகர்மன் வரைஞ்சது தான். அவ்வளவு தத்ரூபமா அந்த இலையை வரைஞ்சிட்டு வீட்டுல வந்து நிம்மதியா படுத்தாரு. நைட்டு இருந்த அந்த பனி வந்து அவருக்கு நிமோனியா காய்ச்சலை கொடுத்துருச்சு. உன்னை காப்பாத்துறதுக்காண்டி அவர் ஒரு இலையை வரைஞ்சு அவர் செத்து போயிட்டாரு ஜான்சி அப்படிங்கிறா. அப்படி ஒரு 2 நிமிஷம் அந்த இடம் அப்படியே அமைதியா இருக்கு. ஜான்சி சூவை திரும்பி பார்க்குறா. பெகர்மன் கடைசியா அவர் மாஸ்டர் பீஸை வரைஞ்சிட்டாருல அப்படிங்கிறா. ஆமா, அவர் மாஸ்டர் பீஸை வரைஞ்சிட்டாரு, என் உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் மாஸ்டர் பீஸை வரைஞ்சிருக்காருல அப்படிங்கிறா.
அப்படி அந்த ஓவியத்தை திரும்பி பார்க்குறாங்க. அந்த இலையை யார் யாரோ எவ்வளவோ ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்கல்ல, அந்த ஓவியர்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த அத்தனை ஓவியங்களையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸா இந்த கடைசி இலை எனக்கு தெரியுது அப்படின்னு ஜான்சி சொல்றா. அப்போ ஏன்னா அந்த மாஸ்டர் பீஸ் பெகர்மன் வரைஞ்ச ஓவியம் வெறும் தூரிகையாலையும் பெயிண்டாலையும் வரையப்பட்டதல்ல. மனிதர்களுக்கே உண்டான பேரன்பு, தியாகம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து வரையப்பட்டதுதான் அந்த இலை அப்படிங்கிற மாதிரி ஜான்சியும் சூவும் பேசிக்கிறாங்க. அந்த கடைசி இலை கடைசி வரைக்கும் அது உதிரவே உதிராது. அந்த சுவர்ல அது தொங்கிக்கிட்டே இருக்கும். ஜான்சி வாழ்க்கையை அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். பெகர்மனோட மாஸ்டர் பீஸை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரியே அப்படி அந்த கதை முடியும். ரொம்ப அழகான கதை. முத்துக்குமார் ஒரு கவிதை சொல்லுவார், முற்றுப்புள்ளி என்று நினைத்தேன் என் வாழ்க்கையில், மீண்டும் ஒரு புள்ளி வைத்தால் அது தொடர்கதையாகும், முற்றுப்புள்ளி இல்லையே அப்படின்னு சொல்லி. முற்றுப்புள்ளின்னு ஜான்சியோட வாழ்க்கையை நினைத்திருக்க, அதில் மீண்டும் ஒரு புள்ளியை வைத்து தொடர் புள்ளியாக மாற்றியவர் பெகர்மன் என்ற ஓவியன், மிக பெரும் கலைஞன். அதுதான் அந்த கதை, த லாஸ்ட் லீஃப்.